Good morning children. Welcome to the WhatsApp class. Last classல நம்ம exercise 3.1ல first 5 sums பார்த்தோம். இப்போ 6th sumல இருந்து பார்க்க போறோம். Look at the 6th sum children. Subtract the second polynomial from the first polynomial and find the degree of the resultant polynomial. அதாவது செகண்ட் பாலினாமியலை ஃபர்ஸ்ட் பாலினாமியல் இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றாங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாலினாமியலிருந்து கழிச்சு வரக்கூடிய அந்த பாலினாமியலினுடைய டிகிரி என்ன, அதாவது படி என்னன்றதை கேட்டிருக்காங்க. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை கழித்து வரும் பல்லுறுப்புக்கோவையினுடைய படியை காண்க. இதான் கணக்கு நம்மளுக்கு. இப்ப இதுல முதல் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. P of x is equal to 7x squared plus 6x minus 1. Q of x is equal to 6x minus 9 கொடுத்திருக்காங்க. இதை கொடுத்துட்டு இப்ப இது ரெண்டுத்தையும் கழிக்க சொல்றாங்க. அப்ப P of x இருந்து Q of x கழிக்கிறோம். எப்படி பல்லுறுப்புக்கோவை கூட்டல்ல ஒத்த உறுப்புகளை, ஓரின உறுப்புகளை, லைக் டேர்ம்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே போலதான் இதை வந்து நம்ம அப்படியே இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுறோம். முதல்ல திட்ட வடிவத்தில் எழுதுறோம். அதாவது மாறிலி உறுப்பு, அடுத்தது எக்ஸ் உறுப்பு, எக்ஸ் ஸ்கொயர்டு உறுப்பு. இடையில ஏதாவது உறுப்புகள் விடுபட்டு போயிடுச்சுன்னா அங்க நீங்க 0 எக்ஸ் டேர்ம் விடுபட்டு போயிடுச்சுன்னா 0 எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் விடுபட்டு 0 எக்ஸ் ஸ்கொயர் அது போல போட்டுக்கணும். அடுத்தது கியூ ஆஃப் எக்ஸ் பார்க்கும்போது அதுல ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. அதுவும் இடையில எது உறுப்பும் எந்த டேர்ம் அங்க விடுபடல, கான்ஸ்டன்ட் டேர்ம். அதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் தான் வரணும். அதை தான் இங்க எழுதியிருக்கோம். இங்க வேணும்னா நீங்க 0 எக்ஸ் ஸ்கொயர்னு கூட நீங்க போட்டுக்கலாம். இப்ப அடிஷன் போது நம்மளுக்கு சைன்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிற சைனை பார்த்து சேம் சைன்னா சேம் சைன் போட்டுட்டு ஆட் பண்ணி போட்டுக்கலாம். டிஃபரெண்ட் சைனா சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் நீங்க போட்டுக்கலாம். இப்ப இதுல பார்க்கும்பொழுது கழித்தல் சொல்லும்போது, பல்லுறுப்புக்கோவை கழித்தல் சொல்லும்போது எந்த பல்லுறுப்புக்கோவையை கழிக்கிறோமோ, எந்த பாலினாமியல நம்ம சப்ராக்ட் பண்றோமோ அந்த, அதாவது இந்த ரெண்டாவதா வர இந்த பாலினாமியல்ல நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்க சப்போஸ் -9 இருக்குன்னா நம்ம அதை +9 கன்வெர்ட் பண்ணிட்டு அது கீழே அது பிராக்கெட்ல அந்த சைன் சேஞ்ச் பண்ண சைன் தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும், பிராக்கெட்ல போட்டுக்கணும். அடுத்து இங்க +6x இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஷுட் கன்வெர்ட் இட் as -6. மைனஸ் தான் நீங்க இப்ப மைண்ட்ல வச்சுட்டு நீங்க சம் போடணும். அப்ப இங்க பார்க்கும்போது இதை சிம்பிளை பண்ணும்பொழுது இங்க -1 இருக்கு, இங்க +9 இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்ப சைன் பார்க்கும்போது ஒண்ணுத்துல மைனஸ் ஒன்னு பிளஸ்ல இருக்கு. அப்ப வேரியா இருக்கு, சைன் வேரியா இருக்கு, டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லும்போது நீங்க பிக்கர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பருடைய சைன். அப்போ 9ல இருந்து 1 போயிடுச்சுன்னா 8, பெரிய நம்பருடைய சைன் வந்துட்டு பிளஸ். அடுத்தது இதுல பார்க்கும்போது +6x -6, 6x போச்சுன்னா 0x ஆயிடுது, ரெண்டு கேன்சல் ஆயிடுது. அடுத்து 7x ஸ்கொயர்டு அப்படியே போட்டாச்சு. இப்ப நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் பாலினாமியல், இதான் கிடைத்த நம்மளுக்கு விடை. அப்ப கழித்து வந்த விடை பாலினாமியலினுடைய நம்மள என்ன கேக்குறாங்க, படி கேக்குறாங்க. படின்றது இதுல வந்துட்டு மிக உயர்ந்த அடுக்கு இருக்கிறது 2 தான். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண 2 எடுத்து எழுதுறோம். இந்த எக்ஸ்ன்ற உறுப்பை இங்க கிடையாது, 0 அங்க இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுல இருக்கிறதே 2 டேர்ம்ஸ் தான். அப்ப ஹையஸ்ட் பவர் வந்து 2 தான் இருக்கு. அப்ப டிகிரி வந்து 2 ஆயிடுது. இப்ப லுக் அட் த செகண்ட் சம். செகண்ட் சம் பாத்தீங்கன்னா அதே போல இதுல எல்லா உறுப்புகளும் இருக்கான்னு பாருங்க. மாறிலி உறுப்பு, y உறுப்பு, y ஸ்கொயர் உறுப்பு, இதுல எதுவும் இடையில எதுவும் விடுபடல. சோ அந்த 3 உறுப்பையும் எழுதிக்கிறோம். இப்ப இதுல பார்க்கும் பொழுது 7y plus y cube. அப்ப இங்க அடுக்கு 3 இருக்கு, அடுக்கு 2 காண, அடுக்கு 1 இருக்கு, மாறிலி உறுப்பு இல்ல. அப்ப இந்த மாறிலி உறுப்புக்கு நேரம் 0 போட்டுக்கணும். y உறுப்பு இருக்கு, y உறுப்புக்கு நேரம் y உறுப்பு எழுதிக்கணும். அடுத்தது y ஸ்கொயர் உறுப்புக்கு நேரம் எழுதுறதுக்கு இங்க y ஸ்கொயர் உறுப்பு இல்ல, அப்ப 0 y ஸ்கொயர் போட்டுக்கணும். அடுத்து y கியூப் உறுப்பு இருக்கு, இதுல இல்ல. இங்க வேணும்னா கூட நீங்க 0 y கியூப் கூட போட்டுக்கலாம், இல்ல இந்த லாஸ்ட்ல வர உறுப்புன்றதுனால விட்டுலாம் கூட நீங்க. அடுத்து இதுல y கியூப் போட்டாச்சு. இப்ப நம்ம பாக்குறது வந்துட்டு சப்ராக்ஷன், அதாவது கழித்தலை வந்து பார்க்க போறோம். அப்ப கழிக்கும் போது எந்த பல்லுறுப்புக்கோவையை கழிக்கிறோமோ அந்த கழிக்கிற பல்லுறுப்புக்கோவையுடைய குறிகளை மாத்திக்கணும். அப்ப +0 போட்டிருக்க, -0 போட்டுருக்கேன். இது வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பிளஸ்ன்றது -7y ஆகுது. அதே போல இங்க மைனஸ் போட்டுக்கோங்க, இங்க பிளஸ்ன்றது மைனஸ் ஆகுது, இங்க 0 தான். அப்ப இந்த நம்பர் அப்படியே வந்துடும் +2. அடுத்தது இங்கேயும் -7y இருக்கு, இங்கேயும் -7. நியூவா கன்சிடர் பண்ணிக்க இருக்கிற சைன் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப ரெண்டுத்திலுமே மைனஸ் போது ஒரே குறி அதே குறி கூட்டு, அதாவது சேம் சைன் ஆட். 7 + 7 14y. இப்ப இதுல வந்து 0, அப்ப அதை அப்படியே விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். +6y ஸ்கொயர் இருக்கு. அடுத்தது இங்க -y கியூப், அந்த பழைய சைனை விட்டணும், புதுசா வந்திருக்கிறது -y கியூப். இங்க எதுவுமே 0ன்றதுனால
இது அப்படியே இந்த டேர்ம் அப்படியே நம்ம அந்த சைனோட இறக்கி போட்டுக்கணும். அப்போ -y3. இதுதான் ரிசல்டன்ட் பாலினாமியல் நம்மளுக்கு கிடைச்சிருக்க விட. இதனுடைய டிகிரி படி என்னன்னு பார்க்கணும். மிக உயர்ந்த அடுக்கு 3, highest power 3ன்றதுனால இதனுடைய டிகிரி 3. அடுத்தது இதுல பார்க்கும்போது h of zன்னு ஒரு இது பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதுல கான்ஸ்டன்ட் டேர்மும் கிடையாது, z சம் இருக்கு, z ஸ்கொயர் டேர்ம் இல்ல, z கியூப் டேர்ம் இல்ல, z பவர் 4 இருக்கு, z பவர் 5 இருக்கு. அப்ப இல்லாத டேர்ம்ஸ்க்கெல்லாம் அங்க 0 போட்டுட்டீங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாதனால 0, z டேர்ம் இருக்கு, z ஸ்கொயர் டேர்ம் இல்ல, அப்ப 0 z ஸ்கொயர், z கியூப் டேர்ம்ல அப்ப 0 z கியூப். அடுத்தது z பவர் 4 டேர்ம் இருக்கு, அப்ப 6 z பவர் 4 எழுதிக்கணும், z பவர் 5 இருக்கு. இப்ப இதுல நெக்ஸ்ட் அந்த செப்பரேட் பண்ண வேண்டிய இந்த நெக்ஸ்ட் பாலினாமியல் f of z வந்து கொடுத்துருக்காங்க. அதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, கான்ஸ்டன்ட் நேரா -7 போட்டுக்கோங்க. z டேர்ம் இருக்கு, அதுக்கு நேரா +10z போட்டுக்கோங்க. z டேர்ம் இருக்கு 6z ஸ்கொயர். மிச்ச டேர்ம்ஸ்லாம் இதுல இல்ல. இது வந்து இந்த எண்ட்ல வரதுனால அந்த டேர்ம்ஸ் நம்ம போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். போடுறதா இருந்தா 0 போட்டு 0z கியூப் 0z பவர் 4 பிளஸ் 0z பவர் 5 சொல்லிட்டு நம்ம போட்டுருக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இப்ப இங்க பார்க்கும்போது இங்க 0 தான். அப்ப இதனுடைய சப்ராக்ஷன்ல வந்துட்டு சைன் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா கணக்கு தப்பாயிடும். எந்த பாலினாமியல சப்ராக்ட் பண்றோமோ அதுக்கு நம்ம கண்டிப்பா சைன் சேஞ்ச் பண்ணி அந்த சைன் சேஞ்ச் பண்ண சைனை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இங்க +7 இருக்குனால +7 அப்படி போட்டுக்கோங்க. இதுல வந்து +z, இங்க -10z இருக்கு. அப்ப சைன் வேரி ஆகுது. இங்க வெறுமனே z இருந்தா ஒரு z அர்த்தம். அப்ப 10zல ஒரு z போச்சுன்னா 9z. பிகர் நம்பர் சைன் வந்துட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. இது 0 வேல்யூல அப்ப இந்த -6z நியூ சைனோட எடுத்து எழுதிக்கோங்க. -6z ஸ்கொயர். இங்க 0க்கு வேல்யூ இல்ல, சும்மா அந்த இடத்துல இந்த டேர்ம் இருக்கணும்ன்றதுக்காக 0 போடு. இல்லைன்னா போடலன்னா கூட அங்க தப்பு கிடையாது. இங்க எதுவுமே செப்பரேட் பண்றதுக்கு எதுவுமே இல்லைனால அப்படியே நீங்க அதை பாரோ பண்ணி எடுத்துனது போட்டுருங்க. இதுதான் ரிசல்டன்ட் பாலினாமியல். அப்ப இதுதான் ஆன்சர். இதனுடைய இது வந்துட்டு டிகிரி கேட்டிருக்காங்க, படி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஹையஸ்ட் டிகிரி வந்துட்டு என்னது, இங்க பவர் வந்து 5 இருக்குனால டிகிரி 5. அடுத்தது இப்ப இந்த 6th சம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம 7th சம்முக்கு போலாம். 7th சம் என்ன கொடுத்திருக்காங்கன்றது பாருங்க. வாட் ஷுட் பி ஆடட் டு 2x cube plus 6x squared minus 5x plus 8 to get 3x cube minus 2x squared plus 6x plus 15 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2x cube plus 6x squared minus 5x plus 8 உடன் என்ற இந்த பல்லுறுப்புக்கோவையுடன் எந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்ட 3x cube minus 2x squared plus 6x plus 15 கிடைக்கும். இப்ப சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, 3உடன் எதை கூட்ட 5 கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5ல இருந்து 3 கழிக்கணும். இந்த 3 அன்சைட் போகும்போது மைனஸ் ஆகும். அப்ப -5ல இருந்து 3 கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. அந்த இடத்துல வர வேண்டியது. அதே போலதான் இங்க இந்த 2x கியூப் பிளஸ் 6x கியூப் மைனஸ் 5x பிளஸ் 8 இதனுடன் எதை கூட்ட. அப்ப அந்த கூட்ட வேண்டிய பல்லுறுப்புக்கோவைய நாமள ஒரு q of x ஓ h of x ஓ f of x ஓ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு q of x எழுதிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு அவங்க ஆன்சரை கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3x கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 15. இப்ப இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? இங்க ஒரு பாலினாமியலை கொடுத்துட்டு அந்த பாலினாமியலோட எந்த பாலினாமியலை ஆட் பண்ணீங்கன்னா இந்த பாலினாமியல் கிடைக்கும். ரெசிடென்ட் பாலினாமியல் அவங்களே கொடுத்துட்டாங்க, விடை அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டுபிடிக்க வேண்டியது அந்த q of x நீங்க q of x தான் வைக்கணும், h of x, f of x எது வேணாலும் வைக்கலாம். q of x அப்படியே வச்சுட்டு இந்த பாலினாமியல் இங்க இருக்க டேர்ம் நெக்ஸ்ட் சைட் போகுதுன்னா அது என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். அப்ப பிளஸ்ல இருக்கிற அடிஷன்ல இருக்க நெக்ஸ்ட் சைட் போகும்போது என்ன ஆகும், இங்க சப்ராக்ஷன் ஆகுது. அப்ப சப்ராக்ட் பண்ணும்போது லைக் டேர்ம்ஸ் தான் நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும். அப்ப 3x கியூப், இதுல x கியூப் டேர்ம் அது இங்க 2x கியூப். சப்ராக்ஷன் பண்ணும்போது இந்த பிளஸ் 2x கியூப் என்ன ஆகும், இங்க -2x கியூப் ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணி போடணும். அடுத்து இங்க -2x ஸ்கொயர் இருக்கு, இதுல x ஸ்கொயர் டேர்ம் என்ன இருக்கு, இங்க +6x ஸ்கொயர். சப்ராக்ஷன்ல அது என்ன ஆகும், -6x ஸ்கொயர் ஆகும். அடுத்து இங்க +6x இருக்கு, அதே போல இங்க -5x இருக்கு, அது சப்ராக்ஷன்ல +5x ஆகும். +15 இருக்கு, அது அப்படியே போட்டுக்கோங்க. இங்க +8 வந்து சப்ராக்ஷன்ல என்ன ஆயிடுவாங்க, -8. ஏன்னா சப்ராக்ஷன் வரும்போது அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பாலினாமியல் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி போடணும். அப்ப 3x கியூப்ல 2x கியூப் போச்சுன்னா 1x கியூப், அந்த 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாம இருந்தாலும் ஒண்ணுதான். அடுத்து இங்க x ஸ்கொயர் டேர்ம் எழுதி பாத்தீங்கன்னா சேம் சைன் ஆட்.
ஒரே குறி அதே குறி கூட்டு, ரெண்டுலேயும் 6 கூட்டினா 8, 8x². அடுத்தது ரெண்டுத்துல ஒரே குறி அதே குறி கூட்டு, 6 5 கூட்டினா 11x. அடுத்தது வெவ்வேறு குறி பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சு பெரிய நம்பருடைய குறியை போடணும். 15ல் 8 போச்சுன்னா 7. அப்போ therefore இந்த கோவையுடன் இந்த கொடுக்கப்பட்ட இந்த கோவையை கூட்டும்பொழுது நம்மளுக்கு இந்த கோவை கிடைக்கும். நீங்கள் வேணால் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த கோவையோட இதை எழுதி நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வருதான்னு கூட நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது எட்டாவது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 2x⁴ plus 4x² minus 3x plus 7 to get 3x³ minus x² plus 2x plus 1 கேட்டிருக்காங்க. அதாவது 2x⁴ plus 4x² minus 3x plus 7 எந்த பல்லுறுப்புக்கோவையை கழிக்க 3x³ minus x² plus 2x plus 1 கிடைக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையை கொடுத்துட்டு இதுல இருந்து எதை கழிக்க, இங்க எதை கூட்டன்னு சொல்லியிருந்தாங்க, இங்க எதை கழிக்கன்னு சொல்றாங்க. அப்ப கூட்டன்னு சொல்லும்போது பிளஸ் QX போட்டீங்க, கழிக்கன்னு சொல்லும்போது மைனஸ் QX போடுறீங்க. அப்ப இந்த விடை அவங்க ரிசல்டன்ட் பாலினாமியல கொடுத்துட்டாங்க, அந்த கூடுதல் அந்த கோவையை கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த மைனஸ் QX ஒரு சைடு வச்சுக்கோங்க. இந்த கோவை அடுத்த சைடு போகும்போது என்ன ஆகுது, இங்க மைனஸ்ல வருது. அடுத்தது இங்க இதுக்கு மைனஸ் இருக்கிறதுனால இப்ப இந்த கோவை இந்த மைனஸால எல்லாத்தையும் பெருக்கும்போது இது பிளஸ் ஆகுது. இந்த கோவை வந்து பிளஸ் ஆயிடுது, இந்த கோவை வந்து என்ன ஆயிடுது, இங்க மைனஸ் ஆயிடுது. புரியுதா? இதுக்கு குறி மாத்திரம்னா இங்க வர்றதுக்கு எல்லாத்துக்கும் குறி மாத்திரம். அப்ப கூட்டப்பட வேண்டிய கோவை வந்து கழித்தல்லையும், கழிக்கப்பட வேண்டிய கோவை கூட்டலுக்கும் மாறிடுது. இப்ப இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இதுல பார்க்கும் பொழுது இதுல இருந்து இப்ப இந்த கோவையை கழிக்கணும்னு சொன்னா முதல் கோவையில இருக்க உறுப்புகளை எந்த சேஞ்சும் ஆகாது. 2x⁴. இதுல x⁴ உறுப்பே இல்லை, அதனால அதை மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது x³ உறுப்பு வரணும். x³ உறுப்பு இதுல இல்லை, ஆனா இதுல இருக்கு. இது கழிக்கப்பட வேண்டிய கோவையினுடைய சப்ராக்ட் பண்ண வேண்டியதுனால இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்ப பிளஸ் 3x³ என்ன ஆகுதுங்க, மைனஸ் 3x³ ஆகுது. அடுத்து x² டேர்ம் வரணும். இப்போ இதுல x² டேர்ம் இருக்கு, 4x² போடுறீங்க. இதுல x² டேர்ம் மைனஸ் x². இது வந்து சப்ராக்ட் பண்ண வேண்டியதுல இருக்கனால அதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி பிளஸ் x² போடுறீங்க. அடுத்து இங்க மைனஸ் 3x, இதுல x டேர்ம் பிளஸ் 2x இருக்கு, சப்ராக்ட் பண்ண வேண்டியதுல இருக்கனால அது மைனஸ் 2x போடுறீங்க. அடுத்து பிளஸ் 7, இங்க சப்ராக்ஷன்ல வர அந்த இதுல வந்துட்டு பிளஸ் 1 இருக்கனால அது என்ன பண்றீங்க, மைனஸ் 1 ஆயிடுது. 2x⁴ சிங்கிள் டேர்ம் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். x³ டேர்ம் சிங்கிள் டேர்ம்ன்றனால அதை அப்படியே போட்டுக்கிறோம். இங்க டபுள் டேர்ம் இருக்கு, அதை சிம்பிளை பண்ணணும். சேம் சைன் ஆட். அப்ப 4x² ஒரு x² ஆட் பண்ணும்போது 5x² வரும். ரெண்டுத்துலயும் ஒரே குறி இங்க இருக்கனால அதே குறி போட்டு கூட்டும்போது 3x 2x கூட்ட 5x, 7ல் 1 போச்சுன்னா 6. இப்ப இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இங்க எது கூட்டனா இன்னொரு பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும். இங்க எதை கழித்தாலும் சொல்லும்போது அங்க கழிக்க வேண்டிய பல்லுறுப்பு அந்த இதை இந்த சைடு வச்சுட்டு இதை அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகுது. அடுத்து இதுல குறி மைனஸ் இருக்கு, அதை பிளஸ் ஆக்கிறதுக்காக வேண்டி இது ரெண்டும் அப்படியே பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகுது. கழிக்கப்பட வேண்டிய பல்லுறுப்புக்கோவை கூட்டலாக, கூட்டப்பட வேண்டிய பல்லுறுப்புக்கோவை கழித்தலுக்காகன்ற மாதிரி அப்படியே மாறி வருது. மாறிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி இந்த கணக்கை போட்டிருக்கோம். இதை எனக்கு ஒரு திரும்ப பார்க்கும்போது இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிய வரும். அடுத்ததா 9வது கணக்கு பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க. மல்டிப்ளை த பாலினாமியல்ஸ் அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்கி வரும் பல்லுறுப்புக்கோவையுடைய படியை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப p(x) என்ன கொடுத்திருக்காங்க, முதல் பல்லுறுப்புக்கோவை x² மைனஸ் 9 கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவை q(x) வந்துட்டு 6x² பிளஸ் 7x மைனஸ் 2 கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டு அந்த ரெண்டு பாலினாமியல்ஸை மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அதாவது p(x) into q(x). p(x) அந்த பாலினாமியல் எடுத்து எழுதியிருக்கேன், q(x) என்ற பாலினாமியல எழுதியிருக்கேன். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலன்னா, நம்ம ஆஸ்யூஷுவலா போடுவோம் இல்லையா, அந்த மல்டிப்ளிகேஷன் மாதிரி நான் இதை உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, x² டேர்ம் இருக்கு. இதுல கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, x டேர்ம் இருக்கு, x² டேர்ம் இருக்கு. அதை வந்து நான் எப்படி டாபிக் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க, ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இது கான்ஸ்டன்ட், அதாவது மாறிலி உறுப்பு, x உறுப்பு, x² உறுப்புன்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். கான்ஸ்டன்ட் டேர்ம், x டேர்ம், x² டேர்ம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இதுல 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு காமிச்சிருக்காங்க. இதுல இங்க ஆக மொத்தம் இதுலயும் டிகிரி 2 தான், இதுலயும் டிகிரி 2 தான். ஸோ சேம் டிகிரியில தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த p(x) எடுத்துட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மாத்திரம் எழுதுறேன். x2 கோஎஃபிஷியன்ட் இங்கே எதுவுமே இல்லைன்னா 1, அப்போ அது 1 போட்டேன். x டேர்மே அங்கே இல்லை, ஸோ 0.
அடுத்து இதனுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துட்டு -9 போட்டேன். அதே போல் கீழே வந்துட்டு அந்தந்த இதுக்கு டேர்முக்கு நேராக அப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். எக்ஸ்கொயனுடைய கான்ஸ்டன்ட் வந்து 6, எக்ஸோடைய கான்ஸ்டன்ட் வந்து 7, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துட்டு -2. இதை ஆர்டினரி மல்டிபிகேஷன் மாதிரி நான் போட போகிறேன். அதாவது -2 எடுத்துட்டு இதில் இருக்க இந்த 3 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது -2 × -9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அடுத்தது 9 2s are 18. அடுத்தது இதை -2 0 மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோவில் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகிடும். அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணும்போது முதல்ல சைனை மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 2s are 2. அடுத்து இதில் இருக்க 7 எடுத்துட்டு இதில் இருக்க இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கனால -7 9s are 63. அடுத்து ஜீரோவில் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 வரும். இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 1s are 7. சாதாரண பெருக்கல் கணக்கு தான் இது. அடுத்து இதில் இருக்க 6 எடுத்துட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் பெருக்குங்க. பெருக்கும் பொழுது மைனஸ் இங்கே 6 இதுக்கு நேராக தான் எப்படி விட எங்கே போடுறன்ற போடுறோன்னா அப்படியே பெருக்கலை இது பண்ணி வர மாதிரி தான் வரும். இங்கே ஒரு ஒத்தையில் மைனஸ் இருக்கனால -6 9 54. அடுத்தது பூஜ்ஜியத்தால் எதை பெருக்கினாலும் 0 ஆகிடும். அடுத்து 1 6 பெருக்கும்போது 6. ஆரம்பிக்கிறது அந்தந்த இதுக்கு நேரம் நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். அடுத்தது இங்கே 18 சாதாரண கூட்டல் மாதிரி தான். இங்கே -63. அடுத்தது இதில் பார்க்கும்போது ரெண்டுத்தில் ஒரே குறி அதே குறி கூட்டி போட்டினா 56. இங்கே பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில் 7 மாத்திரம் இருக்குது, 6 இருக்குது. இப்போ இது பார்க்கும்போது இது கான்ஸ்டன்ட் டேர்ம் மாறிலி உறுப்பு, இது எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ்2 டேர்ம், x³ டேர்ம், x⁴ டேர்ம். ஏன்னா நம்ம அந்த மாறிகளை விட்டுட்டு தான் ஒன்லி கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் எழுதியிருக்கோம். மாறிலி இதுக்கு கெழுக்களை மாத்திரம் தான் இருக்கும். ஆனால் விடையை கொடுக்கும்போது அந்த மாறிகளோடு எடுத்து எழுதணும். அதுக்கு தான் நம்ம எழுதும்போது அப்படியே அடுத்தடுத்த உறுப்புகளை வரா மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ கோவையிலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் பாலினாமியல் 6x⁴ + 7x³ - 56x² - 63x + 18ன்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ இதனுடைய டிகிரி கேட்டிருக்காங்க. இந்த விடையினுடைய டிகிரி விடையாக கிடைச்சிருந்த பல்லுறுப்புக்கோவையுடைய டிகிரி கேட்டிருக்காங்க, படி கேட்டிருக்காங்க. அப்போ இது மிக உயர்ந்த அடுக்கு 4. அப்போ டிகிரி என்னதுங்க, படி என்னது நம்மளுக்கு கிடைக்குது, 4 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது அதே போல தான் செகண்ட் சம் அப்படியே நீங்களே போடலாம். f(x) என்ன கொடுத்துருக்காங்க, 7x + 2 கொடுத்துருக்காங்க. g(x) என்ன கொடுத்துருக்காங்க, 15x - 9 கொடுத்துருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது 2 உறுப்புகள் தான், மாறிலி உறுப்பும் எக்ஸ் உறுப்பும் தான். அப்போ இதில் மாறிலி உறுப்பு 2, எக்ஸ் உறுப்பு 7. இதில் வந்துட்டு மாறிலி உறுப்பு -9, எக்ஸ் உறுப்பு 15. சாதாரண பெருக்கல் தான், புரியுதா இல்லையா? அப்போ இந்த -9 எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். அப்போ பெருக்கும்போது ஒத்தையில் -9 2 18. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -9 7s are 63. அடுத்தது இங்கே 15 எடுத்து ரெண்டு மொழி பண்ணோம். 15 × 2 30. அடுத்து 15 7 பெருக்கும்போது 105. அடுத்தது இங்கே வந்துட்டு -18 அப்படியே எழுதிக்கோங்க. இதில் சைன் டிஃபர் ஆகுறதுனால சப்ராக்ட் பண்ணி பிகர் நம்பர் சைனு -63ல் 30 போச்சுன்னா 33, 105 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து மாறிலி கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நேரம் தான் வருது. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம். அப்போ எக்ஸ் டேர்முக்கு அடுத்ததுன்னா ஒரு x² டேர்ம். அப்போ நம்மளுக்கு ரெசனன்ட் பாலினாமியல். அப்போ விடை கிடைக்கின்ற விடை வந்துட்டு 105x² - 33x - 18. இப்போ இதனுடைய டிகிரி படி, இந்த பெருக்கி வந்ததுடைய டிகிரி படியை கேட்குறாங்க. அப்போ மிக உயர்ந்த அடுக்கு 2 இருக்கிறனால அதனுடைய படி என்ன வருது இங்கே 2. இப்போ நான் உங்களுக்கு இந்த 3வது கணக்கை ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். h(x) இது போல் கொடுத்துருக்காங்க, f(x) இது போல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே போடுங்க. சரி, ஹோம்ஒர்க்கை வச்சு இதை போடுங்க. அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. 10வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றத, அதாவது the cost of a chocolate is ₹x + y. அதாவது முழுமையான அப்படியே நம்பர்ல நம்மளுக்கு கொடுக்காம அது ஒரு கோவையா கொடுத்துருக்காங்க. the cost of a chocolate is ₹x + y and Amir bought x + y chocolates. ஒரு சாக்லேட்டுடைய விலை x + y சொல்லிருக்காங்க. x + y சாக்லேட்ஸ் அமீர் வாங்கியிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது find the total amount paid by him in terms of x and y. அதாவது அவன் ஒரு சாக்லேட்டுடைய விலை x + y, அந்த விலைக்கு சமமான எண்ணிக்கை உள்ள சாக்லேட்ஸே வாங்கியிருக்காப்புல. அப்போ அதனுடைய விடையை நீங்கள் என்ன பண்ணுங்க, XYலேயே கொடுங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் x and yலேயே கொடுங்க. அடுத்தது என்ன பண்ண கொடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டு
அதில் மதிப்பு பிரதியிட சொல்கிறாங்க. எக்ஸ் 10 இருந்தா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 ஃபைண்ட் த அமௌண்ட் பெய்ட் பை ஹிம். அப்புறமா நீங்கள் அந்த எக்ஸ்ன்றதுக்கு 10ன்னு ஒய்ன்றதுக்கு 5ன்னு பிரதியிட்டு அவன் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினான்றதை கண்டுபிடிங்க. ஓர் இனிப்பின் விலை ரூபாய் எக்ஸ் பிளஸ் ஒய். அமீர் எக்ஸ் பிளஸ் ஒய் இனிப்புகளை வாங்கினார் எனில் அவர் கொடுத்த மொத்த தொகையை எக்ஸ் மற்றும் ஒய்களில் காண்க. மேலும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 எனில் அமீர் கொடுத்த தொகை எவ்வளவு? இப்போ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம நினச்சி பார்ப்போம். கடைக்கு போகிறோம், ஒரு சாக்லேட் வாங்குகிறோம். ஒரு சாக்லேட்னுடைய விலை 5 ரூபான்னா 5 சாக்லேட் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சாக்லேட் 5 ரூபான்னா 5 சாக்லேட்டுடைய விலை 5 5 பெருக்கணும் 5 25. அதே போல் ஒரு சாக்லேட்டுடைய விலை 10 ரூபான்னா நம்மளுக்கு ஒரு 3 சாக்லேட் வேணும்னா 3யும் 10யும் பெருக்குவோம். பெருக்குனா 30 ரூபாய் வருது நம்மளுக்கு. அந்த 30 ரூபாயை கொடுத்துட்டு அந்த 3 சாக்லேட்டை நம்ம வாங்கிட்டு வருவோம். அதே போல தான் அமீர்ன்ற வந்துட்டு அவன் எவ்வளோ தொகையை அவன் கட்டணும்னு சொல்லி கணக்கு பார்க்கும்பொழுது அவன் எத்தனை சாக்லேட் வாங்கியிருக்கானோ அதை ஒரு சாக்லேட்னுடைய விலையால நம்ம பெருக்கணும். அதான் அமௌண்ட் பெய்டு இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ஏ சாக்லேட் அதால பெருக்கணும். அதாவது கொடுத்த மொத்த தொகை எவ்வளோ அவன் மொத்த தொகை கொடுத்துருப்பான்னா அவன் எத்தனை இனிப்புகள் எத்தனை சாக்லேட் வாங்கியிருப்பானோ அந்த எண்ணிக்கைய ஒரு சாக்லேட்டுடைய விலையால பெருக்கணும். அவன் வாங்கினது எக்ஸ் பிளஸ் ஒய் சாக்லேட்ஸு, ஒரு சாக்லேட்டின் விலையும் வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் தான். அதனால தான் எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். 5 இன்ட்டு 5 நாள் ஒன்று தான், 5 ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான். அதே போல தான் எக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இதை பார்க்கும்போது எந்த முற்றொருமை வடிவில் இருக்குது? ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமை வடிவில் இருக்குது. அப்போ அது வந்துட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் எழுதும் இல்லையா? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லி எழுதுறோம். இதுதான் அவன் கொடுத்த மொத்த தொகை எக்ஸ் ஒய்ல கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 then find the total amount paid by him சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் 10னும் ஒய் 5 எனில் அவர் கொடுத்த மொத்த தொகை எவ்வளோன்றதை நம்மள கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்துட்டு இந்த கோவையில் எக்ஸுக்கு பதிலாக 10 கொடுக்குறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்பது 10 ஸ்கொயர். அடுத்த பிளஸ் இருக்கு, பிளஸ் குறி போட்டுக்கிறோம். 2xy என்பது 2 இன்ட்டு எக்ஸோடைய மதிப்பு 10 ஒய்யோடைய மதிப்பு 5 பிளஸ் ஒய் ஸ்கொயர் என்பது 5 ஸ்கொயர். அப்போ 100 20 20 20 5ஆல பெருக்கும்போது 100 5 25. அப்போ இதை கூட்டும்போது 100 கூட்டினா 200 200 25 கூட்டினா 225. அப்போ அமீர் வந்துட்டு எத்தனை ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கியிருக்காப்பல? 225 ரூபாய்க்கு. இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அதை நீங்க திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்க. அடுத்தது 11வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The length of a rectangle is 3x plus 2. ரெக்டாங்கிள்ன்றது என்னது? செவ்வகம். ரெக்டாங்கிள் இஸ் 3x plus 2. அதோட நீளம் 3x plus 2 யூனிட்ஸ். அண்ட் இட்ஸ் பிரெத் இஸ் அகலம் வந்து 3x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். அதனுடைய ஏரியாவை முதல்ல எப்படி இங்கே XYல கண்டுபிடிச்சோம் அதே போல் எக்ஸ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி த ஏரியா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ். அதுக்கப்புறம் அந்த எக்ஸுக்கு முதல்ல எக்ஸ்லேயே விடையை கொடுங்க. அடுத்து எக்ஸுக்கு 20ன்னு பிரதியிட்டு அதனுடைய விடையை கண்டுபிடிங்க, அதனுடைய பரப்பளவை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x plus 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x minus 2 அலகுகள் எனில் எக்ஸை பொறுத்து அதன் பரப்பளவை காண்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 எனில் அதன் பரப்பளவை காண்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், அதாவது செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L into B. தட் இஸ் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெத். அப்போ லெங்த் தான் வந்துட்டு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x plus 2. பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x minus 2. அதாவது நீளம் 3x plus 2, அகலம் 3x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்க்கும்போது எந்த முற்றொருமை வடிவில் இருக்கு? a plus b இன்ட்டு a minus b என்ற முற்றொருமை வடிவில் இருக்கு. a plus b இன்ட்டு a minus b போது அது எப்படி எழுதும்? நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நம்ம ரியல் நம்பர்ஸ்ல கூட அதை நம்ம பகுதிகளை விகிதப்படுத்தும் போது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதை 3x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு சொல்லி எழுதினா 3x தி ஹோல் ஸ்கொயர் 3x இன்ட்டு 3x வந்து என்ன? 3 3 ஆர் 9, x இன்ட்டு x x ஸ்கொயர் 9x ஸ்கொயர், 2 2 ஆர் 4, 9x ஸ்கொயர் மைனஸ் 4. இதை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கண்டுபிடிச்சிக்கோம். அதாவது
ஏரியா வந்துட்டு எக்ஸை வச்சு கேட்டிருக்காங்களே, எக்ஸை பொறுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு சொல்லி பிரதியிட சொல்றாங்க, சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க. அப்போ 9 அப்படியே போட்டுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் நம்ம 20 நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் 20ன்னு போட்டு அதனுடைய அடுக்கு 2 இருக்குனால 2 போட்டிருக்கேன், -4. அப்போ 9 இன்ட்டு 20 2 தடவை போட்டு 2ஆல் பெருக்கக்கூடாது, அடுக்கில் இருக்கும்போது 2 தடவை போட்டு பெருக்கணும். 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 20 × 20 400. அப்போ 9 × 400 -4. 9 400 மல்டிப்ளை 9 4s are 36, 2 0 3600 -4. அப்போ எவ்வளோ வருதுங்க? 3596 ஸ்கொயர் யூனிட்ஸ். புரியுதுலையா? அது வந்து பரப்பளவுன்னு போது சதுர அலகு தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தற்போது செவ்வகத்தினுடைய பரப்பளவு 3596 சதுர அலகுகள் வந்திருக்கு. இப்போ இது இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸில் படித்த மாடல் கணக்கு தான் நீங்கள் அதை படித்தது. இது முற்றொருமை வச்சு அது மாதிரி போடுற மாதிரி போட்டிருக்கோம். இதை இல்லைன்னா நீங்கள் சாதாரண பெருக்கிற மாதிரி கூட நம்ம இப்போ போன இதில் போட்ட மாதிரி கூட நீங்கள் பெருக்கி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை முற்றொருமையை பயன்படுத்தி இந்த கணக்கை நீங்கள் போடலாம். அடுத்தது வந்துட்டு 12வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. P of x is a polynomial of degree 1. P of x என்ற ஒரு பாலினாமியல் என்னன்றது கொடுக்கல, அவங்க அதனுடைய படியை கொடுத்துருக்காங்க, டிகிரியை கொடுத்துருக்காங்க. அதே போல Q of x is a polynomial of degree 2. இதனுடைய படி P of x என்ற ஏதோ ஒரு பாலினாமியல் இருக்கு, அதனுடைய டிகிரி 1 கொடுத்துருக்காங்க. Q of x ஏதோ ஒரு பாலினாமியல் இருக்கு, அதனுடைய டிகிரி 2ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் த பாலினாமியல் P of x into Q of x? இது சும்மா ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் மாதிரி தான். இப்போ இதை பாருங்க, P of x என்பது படி 1 கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை. P of x-க்கு ஒரு அதனுடைய அவங்க ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய டிகிரி என்னன்னு கேட்குறாங்கன்னா அது 1ன்னு எடுத்து எழுதிருக்கணும்னு வச்சுக்கேன். அதே போல் Q of x ஏதோ ஒரு பாலினாமியல் இருக்குது, அதன் டிகிரி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ டிகிரி மாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடும்போது அதனுடைய டிகிரி என்னவா இருக்கும்? அப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் P of x வந்து 1, டிகிரி ஆஃப் த பாலினாமியல் Q of x 2. அப்போ P of x Q of x என்பது அதனுடைய டிகிரி என்ன ஆகுங்க? ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி எழுதணும். அப்போ 1 + 2 = என்னதுங்க? 3. அதாவது P of x இன் படி 1, Q of x உடைய படி 2. அப்போ P of x into Q of x உடைய படி என்னவா இருக்குங்க? 1 + 2 = 3. புரியுதா எல்லாருக்கும்? இங்கே அதே போல தான் இங்கே என்ன வருதுங்க? இங்கே இதனுடைய டிகிரி 1, இதனுடைய டிகிரி 1. அப்போ ஃபைனலாக போடும்போது அதனுடைய டிகிரி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 தானே கிடைச்சிருக்கு. அதே போல் நீங்கள் மல்டிபிகேஷனில் இருக்கிற 2 பாலினாமியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல தான். முதல்ல இருக்கிறதுடைய பாலினாமியலுடைய டிகிரி 4, ரெண்டாவது இருக்க பாலினாமியல் டிகிரி 2னா அப்போ ரிசல்டன்ட் பாலினாமியலுடைய டிகிரி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4 + 2 6 தான் நம்மளுக்கு வரும். இது ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். இப்போ இந்த 3.1ல் கம்ப்ளீட்டாக 12 சம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஒரு 5 சம்ஸ் பார்த்தோம், ரிமைனிங் 7 சம்ஸ் இந்த செகண்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த சம்ஸ் எல்லாம் வெரி ஈஸி சம்ஸ் தான். நீங்கள் இதை எடுத்து புக்கு முதல்ல இதெல்லாத்தையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு நோட் புக்கில் என்ட்ரி பண்ணிவிட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை எடுத்து அந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்பவும் அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி அப்படியே போட்டு பாருங்கள். நோட் புக்கை அந்த ஆன்சர் நோட் புக்கை மூடி வச்சுட்டு புக்கை வச்சு நீங்கள் போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த கணக்குகள் தெளிவாக புரியும். அல்ஜிப்ரான்னு சொல்லும்போது நீங்கள் போட்டு பார்க்கும்போது தான் அந்த சைனு எப்படிலாம் வருதுன்றது உங்களுக்கு நல்லா புரிய வரும். கவனமாக நீங்கள் போடணும். தேங்க்யூ சில்ட்ரன்.